அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னன், பதில் சொன்ன மாதிரி வழங்கல. எங்களோட சபைகள்ல மஜ்லிஸ்கள்ல 2 திருத்தம் நடக்கணும். ஒன்று, சபைகளுடைய குத்துபாக்கள் முதல் கொண்டு ஆரம்பமாக சலாம் சொல்லப்படுது. ஆனா பதில் சொல்ற வாய்கள் மிச்சம் குறைவாக இருக்குது. சலாம் என்பது பேசுகின்றவரையும் கேட்பவர்களையும் இணைக்குகின்ற, உள்ளங்களை கனெக்ட் பண்ற ஒரு பாலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னதும் நீங்க பதில் சொல்லுங்க. எங்க 2 பேருடைய உள்ளங்கள் இணைஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு பிறகு நாங்க பேசுறவருடைய பேச்சுக்களை நாங்க கேட்கிறோம். அது உள்ளம் வரையும் போறதுக்கு அந்த சலாம் வழிவகுக்கும். சலாம் பதில் இல்ல, நாங்க இன்னும் கனெக்ட் ஆகல, இன்னும் அவரோட லிங்க் ஆகல. நாங்க எங்கெங்கயோ லிங்க் ஆயிருக்கிறோம். அவர் ஏதோ பேசுறாரு, நாங்க ஏதோ சிந்திச்சு கொண்டு இருப்போம். 2வது திருத்தம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள், அவர்களுடைய நுபுவத்துடைய ரிசாலத்துடைய வார்த்தைகள் சொல்லப்படும் போது நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாய் திறந்து மனம் திறந்து ஸலவாத்து சொல்ல வேண்டும். அது அந்த சபைகள் பரக்கத்துடைய சபைகளாக மாறுவதற்கும் அந்த சபைகள் நூறானியத்துடைய சபைகளாக மாறுவதற்கும் அது வழிவகுக்கும். நிறைய பயான்கள் நடக்குது, ஆனா மாற்றங்கள் வருவதில்லை, உள்ளங்களை தாக்குதில்லை, வெளி வாழ்க்கையில ஒரு மாற்றம் பெருசாக காண்றதுக்கு இல்லடா. அந்த காரணம் என்னன்னா, இந்த குறைபாடுகள், சபையுடைய ஒழுக்கங்கள் பேணப்படுவதில்லை. ஆகையினால சலவாத்து நாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்து எல்லாரும் சபையில சலாம் சொல்லும் போது, இங்க நாங்க 100 பேர் இருந்தா 100 தடவை ஒரு முறை பேர் சொல்லப்படும் போது 100 தடவை சலவாத்து சொல்றோம்டா. ஹதீஸ்ல வருகிறது, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. ஒரு முறை யாரின் மீது சலவாத்து சொல்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவை ரஹ்மத்துகளை இறக்கிறான். நாங்க 100 பேர் இருந்த 1000 ரஹ்மத்துகள் ஒரே அடியா இந்த சபைக்கு இறங்கியது. ரஹ்மத்தும் வரக்கத்தும் உடைய சபையாக இருக்கும் போது ஏன் எங்களுடைய உள்ளங்களில் மாற்றம் வராது? இந்த 2 மாற்றங்களும் சபைகள்ல பேணப்பட வேண்டும். 3வது, நாங்க நெருங்கி உட்காரணும். கெப்ஸ் இருந்தா ஹதீஸ்ல வருகிறது, வலாத்தத்துக்குள் புரிஜாத்தில் ஷயாத்தி, அந்த இடைவெளிகளை ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதீங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டுள்ளது. அதனால் நெருங்கி உட்காருங்க. நல்லா மேலான விஷயம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். கண்ணியமான சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனும் அறிவியலும் என்ற ஒரு தலைப்பு காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு என்று கருதுகிறேன். அல் குர்ஆன் வானவியல், புவியியல், விலங்கியல், தாவரவியல், எல்லா ரீதியான அறிவியலோடு சம்பந்தப்பட்ட துறைகளையும் பேசுது. பிரதானமாக பிரபஞ்சவியல், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், அதன் விரிவாக்கம், அதனுடைய விசாலம், இதை பற்றி குர்ஆன் பல இடங்கள்ல பேசுது. சிந்திக்கும்படி குர்ஆன் எங்களுக்கு கட்டளை. ஏன்? 2 காரணம். ஒரு காரணம், இதை படைத்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் புரிய வேண்டும். நாங்கள் எந்த அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோமோ அவன் யார், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாம், அந்த அல்லாஹ்வின் மகத்துவம் என்ன என்பதை புரியும் போதுதான் அல்லாஹுவோடு இணைவோம், அல்லாஹுடைய நம்பிக்கை கூடும். அல்லாஹ் எங்களோடு இருக்கும் போது யாரும் எங்களை அசைக்க முடியாது என்ற அசைக்க முடியாத ஒரு வலுவான ஈமானிய உணர்வு, பிடிமானம், ஈமான்ல ஒரு பிடிப்பு உண்டாகும். ஏதோ யாரோ மதங்களும் மார்க்கங்களும் கோட்பாடுகள் சொல்கின்ற தெய்வீக கோட்பாடுகளை போன்ற அல்ல இஸ்லாமிய தெய்வீக கோட்பாடு. இஸ்லாம் சொல்லுகின்ற ரப்பு யாரு? நானும் நீங்களும் ஏற்றிருக்கிற அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன் இருக்கும் போது நான் எவனிடத்தில் போக வேண்டிய தேவை இருக்கிறது? எனக்கு எவனுடைய பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது? ஒன்றும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, அவன் மாத்திரமே போதும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அவனுக்கு மாத்திரமே பயப்படுவேன் என்ற உணர்வு எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் புரியும் போது, அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை, ஆற்றலை புரிய
அவனுடைய படைப்புகளை பற்றி குர்ஆன் சிந்திக்க சொல்கிறது. ஹல்லாகுல் அலீம், மிக பெரும் படைப்பு ஆற்றல் உள்ளவன். எனவே குர்ஆன் பல வசனங்களில் சனுரீஹிம், நான் இப்போது ஓரிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சனுரீஹிம் ஆயாத்தினா, எங்களுடைய ஆயாத் அத்தாட்சிகளை வல்லமையின் மீது, அல் ஆயாத் அத்தால்ல அலா குத்ரத்திஹி வ வஹ்தானியத்திஹி வ ஜலாலத்திஹி, அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் தனித்துவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகளை அடையாளங்களை நாங்கள் இந்த பிரபஞ்சத்திலே விரிவாக வைத்திருக்கிறோம். நாம் சனுரீஹிம் அவர்களுக்கு காட்டுவோம். ஏன், எதற்காக? ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அவன் எவ்வளவு உண்மையான ஹக்கான ரப்பு என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். நாம் சாதாரண மனிதனுடைய இயல்பு என்ன? சாதாரண ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டரை பார்க்கிறாரு, ஜப்பான்காரண்ட மூளைதாண்ட மூளை பாரு, என்ன எல்லாம் இதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஏதாவது ஒன்று பார்க்கிறாரு, சைனாக்காரண்ட மூளைதாண்ட மூளை பண்ற வேலையை பாரு, என்னென்னலாம் செய்யறான். ஒரு சாதாரண டிஜிட்டல் ரெக்கார்டரை பார்த்து, ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்த்து சைனாக்காரனுடைய மூளையக்குரிய தெரியுது, புகழ தெரியுது என்றால், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், கோள்கள், நட்சத்திரங்களை படைத்தாளுகின்ற ரப்பு இவைகளை பார்த்து ஏன் அவனை புரிய தெரியவில்லை எங்களுக்கு? ஏன் இவைகள் மூலமாக எங்களுடைய சிந்தனை அவனின் பக்கம் போவதில்லை? ஈமானுடைய கோளாறு. எனவே அல் குர்ஆன் அறிவியலை, குறிப்பாக வானவியலை பற்றி விரிவாக பேசுது. பல வசனங்களில் அதை பற்றி குர்ஆன் தொடர்பு படுத்தது. காரணம், முதல் காரணம், அவற்றை படைத்த ரப்பல் ஆலமீனுடைய மகத்துவத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அவனுடைய மகத்துவம் வரும்போதுதான் அவனுடைய கட்டளைகளுக்கு மதிப்பு வரும், கட்டுப்படுவது இலகுவாகும். இரண்டாவது காரணம், அல் குர்ஆன் அறிவியலை, வானவியலை, புவியியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை குர்ஆன் பேசுவதனுடைய இரண்டாவது காரணம், அல் குர்ஆன் பாலைவன யுகத்தில் ஒட்டக காலத்தில் அருளப்பட்டதாக இருந்தாலும் வெறுமனை அந்த அறிவியல்களுக்கும் அந்த ஒட்டக காலத்துக்கும் மாத்திரம் உள்ளது அல்ல. கியாமத் வரை வருகின்ற அத்தனை அறிவியல், விஞ்ஞான ரீதியான சவால்களுக்கு முறையடிக்கத்தக்க உயிரோட்டமுடைய ஒரு வேத நூல் வாக்கியம் அல்லாஹ்வுடைய வேத வாக்கியம். 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய புத்தகத்தை இன்று படித்தால் இது பழைய கதையப்பா, அது இன்றைக்கு பொருந்தாது. இந்தியாவில் எழுதப்பட்ட புத்தகம் இலங்கைக்கு அதனுடைய உதாரணங்களோ அது புரியாது. அது இந்திய மக்களுடைய சொற்பிரயோகங்கள் அதிலே இருக்கிறது, நமக்கு புரியுதில்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாக அருளப்பட்ட அல் குர்ஆன், பாலைவன யுகத்திலே ஒட்டக காலத்திலே அருளப்பட்ட அந்த வேதம் இன்றும் இவ்வளவு அறிவியல் வளர்ந்த காலத்திலும் அறிவியலுடைய சவால்களை முகம் கொடுக்க, அதற்கு பதில் கொடுக்க அல் குர்ஆன் தயாராக இருக்கிறது என்பது மாத்திரமில்லை சகோதரர்களே, உலகத்தை நோக்கி சொல்கிறோம். அல் குர்ஆன் தான் அறிவியலுடைய சரியா பிழையா என்பதை சரிபார்க்கின்ற அளவுகோல். நீங்கள் வானவியலுடைய தத்துவங்களை சொல்லுங்கள், குர்ஆனோடு நாங்கள் உரசி பார்ப்போம், குர்ஆனோடு ஒத்து பார்ப்போம். அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், குர்ஆன் அறிவியலுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று திகைத்து போக தடமாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சிலர் அப்படி இஸ்லாமிய எழுத்தாளர்கள் அறிவியலுக்கு குர்ஆன் மாற்றமாக இருக்கிறது என்று குர்ஆனை கருத்துக்களை மாற்றி சொல்ல முயற்சிக்கிறார்கள். இல்லை, தேவையே இல்லை. அல் குர்ஆனுக்கு உங்களுடைய அறிவியல் மாற்றமாக இருக்கிறதா? அறிவியலை நீங்கள் ரீரிசர்ச் பண்ணுங்கள், மீண்டும் மீளாய்வு செய்யுங்கள். ஒரு நாளும் உங்களுடைய அறிவியலை வைத்து குர்ஆனை நாங்கள் சரிபார்க்க மாட்டோம். குர்ஆனை வைத்து உங்களுடைய அறிவியலை சரிபார்ப்போம். இது உலகத்தை படைத்தவனுடைய கலாம், அது அவனுடைய படைப்பு. படைத்தவன் படைத்ததை பற்றி சொல்வது யாரோ எவனோ ஒருவன் படைப்பை பற்றி சொல்லும் போது அதுக்கு முரணாக இருந்தால், படைத்தவன் என்ன சொல்லுகிறானோ அதுதான் ஏற்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சங்கையான ஒரு குர்ஆனை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை குர்ஆனோடு அன்பும் ஒரு நெருங்கிய உறவும் பாசமும் நேசமும் உள்ள ஒரு சமூகமாக ஆக்கி வைப்பான். யாரு குர்ஆனை கையில் எடுப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் அவர்களை கைவிடாது.
கைவிடாது, அவர்களை கரை சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் குர்ஆனில் இருந்து தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். சாதாரண மொபைல் போனோட உள்ள டச் எங்களுக்கு குர்ஆனோட இல்லை. வீட்டில இருந்து வெளியே போன கார் ரிவர்ஸ்ல வருகிறது, என்ன போன இல்ல, சார்ஜரை மிஸ் பண்ணிட்டேன், தாங்கம்மா சார்ஜர். போன கார் ரிவர்ஸ்ல வருகிறது, என்ன போன மிஸ் பண்ணிட்டேன், போன மறந்துட்டேன். வைஃப் போகும்போது போன் எடுத்தீங்களா, சார்ஜர் எடுத்தீங்களா அதுதான் கேட்கிறான். இல்ல மாறணும், குர்ஆனை எடுத்தீங்களான்னு கேட்கணும். வீட்டுல வாப்பக்கு, மகனுக்கு, மகளுக்கு, உம்மாவுக்கு என்று செப்பரேட்டான அவரவருக்கு பர்சனலான செருப்பிலிருந்து எல்லாமே செப்பரேட் ஆயிருக்கு. இது நானட டவல் வேற யாரும் பாவிச்சு அவருக்கு கோபம் வரும், அவருக்கு வேர்வ வாசம் பிடிக்காது. இது உம்மாடது, இது வாப்படது, செருப்பு முதல் வேறையா இருக்குது. என்னோட வீட்டுல எனக்கு என்ற ஒரு குர்ஆன் உண்டா? இது நானட குர்ஆன், அடையாளம் வச்சு வச்சு நானா ஓதுறாரு. இது வாப்பட குர்ஆன், அதை எடுக்காது. இந்த வாப்பா அடையாளம் வச்சிருக்கிறார். வாப்பா ஆபீஸ் போக்கல கொண்டு போவா, வாப்பா எங்க பயணத்துல போக்கலையும் உடுப்ப வச்சு முதலாவது குர்ஆன மேல வைப்பாரு. குர்ஆனோடு உறவு தொடர்பு குறைந்து விட்டது சகோதரர்களே. மக்லூக்குகளோடு அவனோட இவனோட பேசுறதுக்காக உள்ள ஒரு போனோட உள்ள உறவு அல்லாஹ்வோடு பேசுவதற்காக உள்ள குர்ஆனோடு இல்லை என்பதுதான் கவலையானது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல் குர்ஆனோடு அன்பு பாசம் உள்ள, அதன் ஓதக்கூடிய அமல் செய்யக்கூடிய, குர்ஆனுடைய ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய, குர்ஆனுடையவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக அல்லாஹ் என்னை ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனும் அறிவியலும் என்பது ஒரு நீண்ட தலைப்பு. ஒரு 2-2.5 மணி நேரம் சொல்ல போனால் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாக அது செய்யப்பட வேண்டியது. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வியாபாரிகள், நீங்கள் வியாபாரத்திலிருந்து நேரத்தை அல் குர்ஆனுக்காக ஒதுக்கியிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய நேரங்களில் பறக்கச் செய்வானா. இடையிலே எழும்பி விடாமல் 1.5 மணி வரையும் எனக்கு நேரம் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. நான் சரியா இன்ஷா அல்லாஹ் 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணிக்கு முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனும் அறிவியலும் என்று வருகையில் முதலாவது பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற ஒரு கருத்திலே பல அவர்களுடைய தியரிகள் இருந்தது. வானவியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மோதல் கொள்கை, சிதறல் கொள்கை, வெடிப்பு கொள்கை. சென்ற நூற்றாண்டிலே இறுதியாக வானவியல் ஆய்வாளர்கள் ஒன்றுபட்ட ஒரு இறுதி முடிவுக்கு வந்த அவர்களுடைய கருத்து வெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி, அல் இன்ஃபிஜாரு ஷதீத். இவைகள் அனைத்தும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஒன்றாக இருந்து அதிலே ஏற்பட்ட காந்த விசை எதிர்முதிரான அந்த அழுத்தத்தினால் வெடிச்சு சிதறியது. தானாக வெடிச்சது, சிதறிச்சு, பிரபஞ்சம் தானாக உருவாகிச்சு என்ற ஒரு இயல்புயல் கொள்கைதான் அவர்களுடைய கொள்கை. இயற்கைவாதிகள் சயின்ஸ் என்று இருக்கிறது. இது சயின்ஸ் ஈமானிய உணர்வில்லாம படிப்பான் என்றிருந்தால் அவன் ஒரு நாஸ்திகனாக மாறிடுவான். எல்லாமே அதை இதை சேர்த்தா இது உருவாகும், அதால் இது வந்துச்சு, இதால் அது வந்துச்சு, இதால் அது வந்துச்சு, அது அதால் இது உருவாகும் என்று இயற்கைவாதிகளுடைய அந்த கொள்கைதான் சயின்ஸ் மூலமாக, சயின்ஸ் என்ற பேர்ல, டைட்டல்ல, லேபல்ல திணிக்கப்படுகிறது. எதாலையும் எதுவும் ஆகிறது இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்குள்ளதாகும். இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் என்ற அந்த வானவியல் அஸ்ட்ரானமிக்கல் அந்த ஆய்வுடைய கருத்தும் எது, அந்த அவர்களுடைய அந்த இயற்கைவாதிகளுடைய இயற்கைவியலுடைய அந்த கருத்து அதுல பிரதிபலிக்குது. ஒன்றாக இருந்தது, வெடிச்சது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அன்பியாவிலே, அவலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாதி வல் அர்து கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. இந்த நிராகரிப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா? இந்த வானம் பூமி அனைத்துமே ஒன்றாக இருந்தது. இந்த இடத்திலே சமாவாத்து வல் அர்துக்கு பிரபஞ்சம் என்ற அர்த்தம். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றாக இருந்தது. எத்தனை கேலக்சிஸ் இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒன்றாக இருந்து நாம் அதை வெடிக்க செய்தோம். பிக் பேங் தியரி சொன்னது வெடித்தது.
குர்ஆன் சொல்லுகிறது வெடிக்கவில்லை, அது வெடிக்க வைக்கப்பட்டது. யாரு வெடிக்க வைத்தது? அல்லாஹ். ஒரு வாதத்துக்காக இந்த வானவியல் ஆய்வாளர்களுடைய கருத்தை நாம் எடுத்துக்குவோம். சரி, வெடிச்சதுன்னு சொல்றீங்க, பரவாயில்ல, வச்சுக்குவோம். வெடிச்சது, வெடிக்க முடியாத படைச்சது யாருங்க? யாரு படைச்சது? எப்படி உருவாகிச்சு? பதில் இல்லை அவங்கள்ட்ட. நானும் நீங்களும் தான் பதில் சொல்ல முடியும். அந்த வானவியல் ஆய்வாளர்களிடத்தில், விஞ்ஞானிகளிடத்தில் இல்லாத அந்த பதில் எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. ஈமானுடைய ஒரு சின்ன புள்ள சொல்லும். யாரு படைச்சது சொல்லுங்க? அல்லாஹ். எவன் படைச்சானோ அவன் வெடிக்க செய்தான், சிதறச் செய்தான். எனவே அல் குர்ஆன் இந்த பிக் பேங் தியரியை பற்றி பேசுகிறது. ஆனால் அல் குர்ஆனோடு நாங்கள் இதை ஒப்பீடு செய்யும் போது சின்ன ஒரு திருத்தம். அவர்கள் வெடித்தது என்று சொல்கிறார்கள், நாம் சொல்லுவோம் அல்லாஹ் அதை வெடிக்க வைத்தான். எவன் படைத்தானோ அவன் வெடிக்க வைத்தான். எனவே வெடித்து சிதறியது. கண்ணியமான சகோதரர்களே, வானவியலுடைய அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தில் இருந்தபடியே அறிவியல் கண்ணோட்டத்தில் வரும்போது, இரண்டாவது அதில் உள்ள அவர்களுடைய பெரிய தியரி என்னன்னா பிரபஞ்ச விரிவு கொள்கை. இந்த வெடிச்சி சிதறி பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் உருவானதும் இதனுடைய கேலக்சிஸ், இதனுடைய அண்டங்கள் அப்படியே ஒன்றை விட்டு ஒன்று நகர்ந்து கொண்டு இதுவரையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டு விரிவாகி கொண்டே இருக்கிறது. எக்ஸ்பெண்டிங் ஆஃப் யூனிவர்ஸ் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்தை முதலாவது சொன்ன விண்வெளி வானவியல் ஆய்வாளர் ரஷ்யாவுடைய ஒரு பெரிய ஆய்வாளராக இருந்த அலெக்சாண்டர் பிரைட் என்பவரும், அவரோடு சேர்ந்து ஆய்விலே ஈடுபட்ட பெல்ஜியத்தை சேர்ந்த ஜார்ஜ் லமிட் என்ற இரண்டு பேரும் தான் இந்த கருத்தை முன்வைத்தார்கள். இந்த கேலக்சிஸ் ஒன்றை விட்டு ஒன்று தூரமாகி பிரபஞ்சம் விரிவாகி கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இந்த கருத்தை ஆய்வு ரீதியாக நிரூபிச்சு அதை ப்ரூவ் பண்ணிய வானவியல் ஆய்வாளர் 1929 ஏறத்தாழ ஒரு 85 வருடங்களுக்கு முன்பாக எட்வின் ஹபிள் என்று சொல்லக்கூடிய வானவியல் ஆய்வாளர் தான் 1929 இந்த கருத்தை நிரூபிச்சார். பிரபஞ்சம் விரிவாகி கொண்டே இருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் சூரா தாரியாத்திலே சொல்வதை கேளுங்கள். இவர்கள் பல கோடி மில்லியன் டாலர்கள் செலவழித்து கண்டுபிடிக்கின்ற சொல்லுகின்ற தியரிகளை, வானவியல் கருத்துக்களை அல் குர்ஆன் சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகுது. அது பாதிக்கிற சில வார்த்தை பிரயோகத்துள்ளுக்கு அது மறைஞ்சிருக்கிறது. வானவியலுடைய கருத்துப்படி ஒத்தமா என்பது இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எங்களுடைய சக்தியால் படைத்தோம். நாங்கள் படைத்தது யாரு படைத்தது? அல்லாஹ் எவ்வளவு அதிகாரத்தோட சொல்றான். எங்களுடைய வானம் நாங்கள் படைச்சோம், நாங்கள் படைத்தோம். மேலும் சொல்கிறான், மேலும் நிச்சயமாக நாம் அதை விசாலப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதுல இஸ்திம்ராருடைய மான இருக்குது. நாங்கள் அதை விசாலமாக்கி கொண்டு விசாலப்படுத்திக் கொண்டே இருக்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி பார்க்கையில் இந்த பிரபஞ்சம் மிக விசாலமானது. அல்லாஹ் இதை பற்றி சிந்திக்க சொல்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமுடைய மூமினுடைய கடமை, அவருக்கு அறிவிலே அந்த அளவு தெளிவு இருந்தால் பிரபஞ்சத்தை பற்றி சிந்திப்பதும், அதை மூலம் பிரபஞ்சத்தை படைத்தாளுகின்ற ரப்பு இந்த கவுன்ல, இந்த பிரபஞ்சத்துல, யூனிவர்ஸ்ல கேலக்சி எத்தனை இருக்குது என்பதுல பல வானவியல் ஆய்வாளர்களுடைய கருத்து இருக்குது. ஆக குறைஞ்சது 100,000 மில்லியன், 1,00,000 மில்லியன், 1,00,000 மில்லியன் தான் 10,000 கோடி கேலக்சிகள் இருக்குது. 10,000 கோடி, 6 லட்சம் வரையும் கருத்துகள் சொல்லியிருக்கிறாங்க. 60,000 கோடி வரையும் கருத்துகள் இருக்குது. ஆக குறைஞ்ச கருத்து எடுத்தாலும் 10,000 கோடி கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்குது.
அதுல ஒரே ஒரு கேலக்சி தான் நாங்க வாழுகின்ற எங்களுடைய சூரிய குடும்பம் இருக்குகின்ற மில்கி வே பால்வெளி மண்டலம் என்ற கேலக்சி. இந்த மில்கி வே இல்ல மாத்திரம் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல்களை சொல்லும் போது உங்கள் அறியாம சுப்ஹானல்லாஹ் உணர்வுல ஒரு மாற்றம் வந்து வாயில வரும். இந்த ஒரு கேலக்சியில மட்டும் 1000 மில்லியன் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் இருக்கிறது. 1000 மில்லியன் நட்சத்திரங்கள் என்று சொன்னா 100 கோடி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள்ல ஒன்றுதான் சூரியன். சூரியன் என்பது நஜ்மும் மினன் நுஜூம், இது ஒரு நட்சத்திரம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு சன் என்றும் சூரியன் என்றும் ஷம்ஸ் என்றும் பேர் வச்சிருக்கிறோம். அது ஒரு நட்சத்திரம். இது மாதிரி சுப்ஹானல்லாஹ் 1000 மில்லியன் நட்சத்திரம் வெறும் எங்களுடைய மில்கி வே என்ற இந்த கேலக்சி அண்டத்தில் இருக்கிறது. இந்த 1000 மில்லியன் 100 கோடி நட்சத்திரங்கள்ல சூரியனை விட 10,000 மடங்கு பிரமாண்டமான நட்சத்திரங்களும் இருக்குது. IRO என்ற நட்சத்திரம் சூரியனை விட 10,000 மடங்கு பிரமாண்டமானது. சுப்ஹானல்லாஹ், இவைகளெல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ். இந்த ஒரு கேலக்சி எங்கட கேலக்சி, இந்த ஒரு கேலக்சி இதுல 1000 மில்லியன் 100 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த கேலக்சியில எங்களுடைய சூரிய குடும்பம், சூரியனும் அதனுடைய பிளானட்டுகளும் துணைக்கோள்களும் இந்த பூமி எல்லாம் சேர்ந்து இந்த கேலக்சியில சின்னொரு டாட் ஒன்றுதான், சின்னொரு பகுதி. இந்த எங்களுடைய கேலக்சி மில்கி வே பால்வெளி மண்டலம் என்ற கேலக்சிய கிராஸ் பண்ணி இந்த மூலையிலிருந்து அந்த மூலைக்கு டிராவல் பண்றதாக இருந்தா, ஒரு ராக்கெட் அனுப்புறதாக இருந்தா 90,000 வெறும் 90 ஒளியாண்டு, 90 வருஷம் ஒளியாண்டு டிராவல் பண்ணணும். 90 வருஷம் ஒளியாண்டு சொன்னா லைட் இயர்ஸ், லைட் ஸ்பீட், ஒளியுடைய ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 2,97,600 கிலோமீட்டர், 1,86,000 மைல். லைட்டுடைய ஸ்பீட் இப்படின்றதுக்கு இடையில அவ்வளவு ஸ்பீட்ல அது டிராவல் பண்ணும். வெளிச்சம் திறந்த வெளியில தண்ணீர அதனுடைய வேகம் குறையும், கண்ணாடி உள்ளுக்கு அதனுடைய வேகம் இன்னும் குறையும். திறந்த வெளியில வெளிச்சம் அவ்வளவு தூரம் போகிறதுமாக இருந்தா அதனுடைய ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 2,97,600 கிலோமீட்டர். அப்ப அந்த வெளிச்சத்துடைய ஸ்பீடுல 90 வருடம் தொடர்ந்து டிராவல் பண்ணா இந்த கேலக்சிய எங்கட மில்கி வேய தாண்ட அவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள் எல்லாம் படைச்சிட்டு சொல்றான். இதைத்தான் சொல்றான், தனுரீகி மாயாத்தினா, நாங்க யாரு எங்கட பவரை, எங்கட சக்திய, வல்லமைய, ஆற்றலை இந்த பிரபஞ்சத்துல காட்டுவோம் சொல்றோம். கண்ணியமான மேலான பெரியோர்களை, சோதரர்களை, வானவியல்ல விரிவான விடயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், இதுல ஒவ்வொன்றுமே சுத்தி கொண்டிருக்கு, எதுவுமே சுத்தாம இல்லை, எல்லாமே சுத்துது. ஒவ்வொன்றும் அதனுடைய அது ஆகாயத்திலே மிதந்து கொண்டு அது நீந்தி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அது ஆகாயத்துல எந்த விதமான பிடிமானமும் இல்லாம தொங்கிக் கொண்டிருப்பதனுடைய சீக்கிரட் ரகசியமே அதனுடைய நகர்வு தான், அதனுடைய ஹரக்கத்து தான். ஒரு பொருள் பந்தை இப்படி வச்ச கீழே விழுந்துடும், ஆனா அந்த பந்தை எரிஞ்சோட்டா அது எதுவரையும் போய்கொண்டிருக்குமோ அது ஆகாயத்துல இருக்கு. அதை யாரும் பிடிக்க தேவையில்லை, தூக்கி வைக்க தேவையில்லை, ஹெங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா அது ஆகாயத்துல தான் இருக்கு. நகருகின்ற போது அது ஆகாயத்துல மிதக்கும். எனவே பிரபஞ்சத்தில் உள்ள பலக்கின் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டு நீந்தி கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுது. பூமியும் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் 1400 வருஷங்களுக்கு பின்னால வருகின்ற இந்த அறிவியல் தத்துவங்களை சொல்லவும் வேண்டும். அதே நேரத்தில் அன்றைய அந்த ஜாஹிலியத்து மக்கள் அதை வச்சு குர்ஆனை மறுக்கவும் கூடாது. என்ற குர்ஆனுடைய நோக்கம் அறிவியல் அல்ல, ஹிதாயத்துக்காக குர்ஆன் வந்திருக்கிறது. ஹிதாயத்துக்காக வந்த குர்ஆன் கியாமத் நாள் வரையும் வருகின்ற எல்லா சமூகத்துக்கும் சவால்களுக்கு முகம் கொடுக்கணும், எல்லா விடயங்களையும் சொல்லவும் வேண்டும். அதே நேரத்தில் அன்றைய ஜாஹிலியத்து மக்கள்
அதை தெளிவாக சொல்ல போனா அவங்க என்ன பாருங்க, முகமது இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, அவர குரான்ல அது இவருக்கு ஏற்கனவே அவங்க மஜ்னூன் சாஹிர் பைத்தியம் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குரானுடைய நோக்கம் அறிவியல் அல்ல, ஹிதாயத். அறிவியல் நோக்கம் அல்லாத அறிவியலை தெளிவாக பேச போனா நோக்கமாக உள்ள ஹிதாயத்துக்கு அது தடையாக இருக்கு. எனவே ஹிதாயத்தை டார்கெட் பண்ணி அறிவியலை அது சொல்லவும் வேண்டும், அதே நேரத்தில் அந்த அறிவியலை விரிவாக சொல்லவும் முடியாது. சூசகமான சொற்பிரயோகங்கள், அது மிக துல்லியமான மிக நாஜுக்கான சொற்பிரயோகங்களை குரான் பாதிக்குது. பூமி சுத்துது, வேகமாக சுத்துது. பூமியுடைய சுழற்சி சூரியனை சுற்றி அதனுடைய ஓபிக், அந்த ஓடு பாதையில் அது சுற்றி வருகிறது. அதனாலதான் காலநிலைகளுடைய மாற்றம் 12 மாதங்கள்லையும் மழை காலம் வெயில் காலம் அது ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துது. சில நேரத்துல சூரியனுக்கு நெருங்கும் போது அது சூடு காலத்தை அது அனுபவிக்குது. சில நேரத்துல சூரியனை விட்டு கொஞ்சம் தூரமாகும் போது குளிர்காலங்கள் மழை காலங்கள் பருவ காலங்கள் என்ற மாற்றங்கள் உண்டாகுது. எப்படியோ சூரியனை சுற்றி பூமி மிக வேகமாக சுற்றி வருகிறது. அது குர்ஆன் இதை சொல்லும் போது எப்படி சொல்லுது தெரியுமா? நீங்கள் நீங்கள் இந்த மலையை பாக்குறீங்க, பூமியை பாக்குறீங்க, மலையை நீங்க அது சும்மா கெட்டியாக மலை அப்படியே நிக்கிற மாதிரி பாக்குறீங்க நினைக்கிறீங்க. ஆனா இம்ம என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, மேகங்கள் நகர்வதை போன்று வேகமாக இந்த மலைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மலை நகருதுண்டா ஏன்? பூமியுடைய நகர்வை மலையின் நகர்வு என்று குர்ஆன் சொல்லுது. குதிரையில இருக்கிறாரு, வேகமாக அவர் போய்கொண்டிருக்கிறார், வேகமாக போறாரு. அவர் எங்க வேகமாக போறாரு? அவர் எந்த குதிரையில இருக்கிறாரோ குதிரை வேகமாக போகுதுன்னு அர்த்தம். எனவே குர்ஆன் பூமியுடைய நகர்வை இப்படி சொல்லுது. பூமி வட்டமானது என்பது அன்றைய அந்த ஜாஹிலியத்து மக்கள் அதற்கு பின்னால நீண்ட காலம் வரைக்கும் கிரேக்க யூனான் கிரேக்க தத்துவவாதிகளுடைய காலங்கள் வரைக்கும் பூமி தட்டையானது என்றே கருதப்பட்டு வந்தது. ஒரு டேபிளுடைய மாதிரி பூமி தட்டையா இருக்குது, சூரியன் இப்படி வருகிறது, இங்கால மறையுது, அப்படிதான் மக்கள் நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா பூமி வட்டமானது. அன்றைய அந்த மூட நம்பிக்கைகள் நிறைந்து மடிந்து கிடந்த காலத்திலும் குர்ஆன் பூமி வட்டமானது என்பது மிக துல்லியமாக சூசகமாக சொல்லி காட்டுகிறது. யுகவ்விருல் லைல அலன் நஹார் வ யுகவ்விருன் நஹார அலல் லைல். யுகவ்விருன் நஹார அலல் லைல், இரவை பகலின் மீதும் பகலை இரவின் மீதும் தக்வீர் செய்கிறான் அல்லாஹ். கவ்வர யுகவ்விரு தக்வீர் என்ற வார்த்தை எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு வட்டமான பொருளுக்கு மேல இன்னொன்ற ஒரு நூலை ஒரு கயிற்றை ஏதாவது ஒன்றை சுத்தும் போது அதுக்குத்தான் தக்வீர் என்று சொல்லலாம். கவ்வருக்குல் இமாம, தலைப்பாகை கட்டுவதற்கு தக்வீர் என்று சொல்லலாம். ஏன்? தலைவட்டமாக இருக்குது. அப்ப இரவை பகலை மாற்றி மாற்றி நாங்கள் பூமிக்கு உருவாக்குறோம் என்று சொல்வத, இரவையும் பகலையும் நாங்கள் தக்வீர் செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தக்வீர் என்ற சொற்பிரயோகத்திற்கு பல கோடி டாலர் செலவழித்து பூமி வட்டமானது என்று சொல்லுகின்ற அந்த அறிவியல் தத்துவம் குர்ஆன் போற போக்குல சும்மா சொல்லிட்டு போகுது. ரப்புல் மஷாரிகி வல் மகாரிபி, பல கிழக்குகள் பல மேற்குகளுடைய ரப்புல் அல்லாஹ் சொல்கிறான். பல கிழக்குகள் பல ஈஸ்டுகள் வெஸ்டுகள் இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல பூமி வட்டமானது என்ற கருத்து மறைஞ்சிருக்குது. பூமி தட்டையானதுண்டா சூரியன் உதயமாகுது மறையுது, ஒரு உதயம் ஒரு மறைவு, அவ்வளவுதான். ஒரு ஈஸ்டும் ஒரு வெஸ்டும், ஒரு உதயம் ஒரு மறைவு, அவ்வளவுதான். ஆனால் பூமி வட்டமாக இருக்குது. இவங்க இப்ப இந்த சூரியன் தான் பூமி வட்டமாக இருக்குது. இது சுத்த 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 சூரியன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நேரத்தில் உதயமாகிக் கொண்டும் ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் அந்த பூமி இப்படி இந்த பக்கம் திரும்ப திரும்ப சூரியன் மறைஞ்சு கொண்டே இருக்குது. பல மஷ்ரிக்குகள் பல மக்ரிபுகள் பூமி வட்டமாக இருக்குகின்ற போது மாத்திரம்தான் உண்டாகும். ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப், பல மஷ்ரிக்குகள் பல மக்ரிபுகள். கண்ணியமான சகோதரர்களே, சுபஹான சொற்பிரயோகத்தில் உள்ள அறிவியலை நான் சொல்றேன். குர்ஆனை நீங்க பிறட்டுங்க. குர்ஆன் எங்கேயும் இரவையும் பகலையும் பேசும்போது இரவை முற்படுத்தும், இரவைத்தான் முற்படுத்தும்.
இரவ முற்படுத்தும். ஏன் தெரியுமா? குர்ஆன் ஒரு விஷயத்தை முந்தி பிந்தி சொன்னாலும் அதிலையும் அறிவியல், வரலாற்று, தத்துவங்கள், பின்னணிகள் மறைந்திருக்கிறது. ஒன்றை சொல்வதில் எதை முந்தி சொல்லுது என்பதில கூட நுணுக்கம் இருக்குது. இரவை ஏன் குர்ஆன் முந்தி சொல்லுது? எங்கேயும் தான் இந்த யூனிவர்ஸுடைய நேச்சுரல் தபியத்துல் கவுன் அவ்வளவு இந்த பிரபஞ்சத்தின் இயற்கை இருட்டு, பிரபஞ்சத்தின் இயற்கை இருட்டு, இருள் என்பது இன்று சேட்டலைட்டுகள் மூலமாக பிரபஞ்சத்தை பார்க்கும் போது விளங்குறாங்க. கண்ணியமான சகோதரர், அப்படின்னா என்ன? பகல் சூரியன் அடிக்குது, நாங்க நினைச்சோம் முழு உலகமும் வெளிச்சமாயிருச்சு நினைச்சு கொண்டிருக்கோம். இல்ல, பிரபஞ்சம் இது முழுக்க பிரபஞ்சம் தான். முழு பிரபஞ்சமும் டாக்காக இருட்டாக. இந்த இருட்டுல சூரியன் அடிக்குது அப்படின்னா ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி பூமி இங்க அடிக்குது, சூரியனுடைய வெளிச்சம் இப்படி அடிக்குது. இந்த பூமியில இந்த பக்கம் சூரியனுடைய திசையில் உள்ளவங்க பகல்ல இருக்கிறாங்க, இந்த சூரியனுடைய வெளிச்சம் இவ்வளவு அடிக்குது, இந்த பகல்ல உள்ளவங்க பார்த்தா எல்லாமே வெளிச்சமா இருக்குது. இதுக்கு பின்னால இது இப்படி வெளிச்சம் அடிக்குது, இதுக்கு பின்னால் உள்ள முழு பிரபஞ்சமும் இருக்கு. பிரபஞ்சம் இருள், அதிலிருந்து வெளிச்சத்தை ஆங்காங்கே நாம் உருவாக்குகிறோம். இந்த நஸ்லஹு என்ற வார்த்தை இருக்கிறே, சுப்ஹானல்லாஹ், ஆட்டுக்கு தோல் உரிக்கிறதுக்கு சொல்றது. சலஹ அப்படின்னா ஆட்டு தோல் உரிக்கிறது, ஆட்டை தோல் உரிக்கிறதுக்கு தான் சொல்றது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான் இருள், இரவு. அந்த இரவிலிருந்து நாங்கள் தோல் உரிக்கிற மாதிரி பகலை உருவாக்குறோம். அப்படின்னா என்ன? இந்த பூமி அது உங்களுக்கு நாங்க ஒரு பிரசன்டேஷனாக செஞ்சாதான் இதை தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பூமி வட்டமாக இருக்குது. இந்த பின்பக்கம் சூரியன் இங்க இருக்குதுன்னா பின்பக்கம் எல்லாம் இயற்கையான இருட்டுல இருக்குது. இப்ப பூமி சுத்த 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 ஆட்டுட தோலை உரிக்க அதுக்குள்ள இருட்டுக்கு வெளிச்சம் பட்டு தோலை கையால அடிச்சு உரிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. தோலை உரிக்க உள்ளுக்குள்ள இருட்டுல அந்த வெளிச்சம் பட்டு கொண்டு போற மாதிரி இந்த இருட்டுல சூரியன் பக்கம் திரும்ப அந்த வெளிச்சம் பட்டுக்கொண்டு இந்த பகலை நாங்கள் இரவிலிருந்து உருவாக்குகிறோம் என்பதை ஆட்டின் தோல் உரிப்பதை என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்வதில் பூமி வட்டமானது என்ற தத்துவமும் பிரபஞ்சத்தின் இயற்கை இருள் என்ற அந்த கருத்தும் அதுல மறைஞ்சிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வுடைய கலாம் படைச்சவன் தன் படைப்பை பற்றி பேசுகிறான். பிரபஞ்சத்தை விட்டு இந்த பூமியை பற்றி நிறைய விடயங்கள் புவியியல் ஆய்வாளர்களுடைய அறிவு திகைத்து நிற்கின்ற அளவுக்கு லோவஸ்ட் பிளேஸ் இன் தி எர்த், பூமியில ஆக தாழ்வான இடம், டீப்பான இடம் எது அப்படின்னா ஒன்று இருக்குது கடல்ல ஆக டீப்பான இடம். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எவ்வளவு 36,000 அடி. எவரெஸ்ட் இமயமலை இருக்குது, அதனுடைய உயரம் 29,000 சுற்றம் அடிகள். 29,000 சுற்றம் கிட்டத்தட்ட 30,000 அடி உயரமுடைய அந்த எவரெஸ்ட கொண்டு போய் கடலுடைய சில பகுதி இருக்குது, அங்க போய் தாட்டினாலும் அதையும் தாட்டி 6,000 அடி உயரம் இருக்கின்ற அளவு 36,000 அடி ஆழமான இடம் கடல் இருக்குது. ஆனா சமீப காலத்தில் செய்யப்பட்ட ஆய்வு என்னன்னா, இந்த தரையில பூமியில 71 பகுதியில கடல் தான் இருக்குது, 29 பகுதியில தான் தரை, மக்கள் வசிக்குகின்ற, அதுவும் அதுல பெரும் பகுதி காடு, மலைகள், வனாந்தரங்கள், லேக்குகள், பெரும் பெரும் குளங்கள் ஒரு சின்ன ஒரு பகுதியில தான் வசிக்கிறாங்க. இந்த தரை பகுதியில 29 விதமான இந்த தரை பகுதியில ஆக டீப்பான ஏரியா, சீ லெவல்ல இருந்து கடல் மட்டத்திலிருந்து ஆக ஆழமான பகுதி எது என்ற ஒரு ஆய்வு சமீபத்தில் செய்யப்பட்டு உலகத்தில் உள்ள லேக்குகள் எல்லாத்தையும் போய் திரட்டினார். உள்ள குளங்களை எல்லாம் போய் ஆய்வு செஞ்சாங்க. பெரிய பெரிய லேக்குகள் இருக்குது. ஒன்டேரியா லேக் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்குது. அது கப்பலோடும் அதுல அலையடிக்கும் கடல் மாதிரி அவ்வளவு பெரிய லேக்குகள் உலகத்தில் ஆப்பிரிக்காவுடைய நாடுகள்ல பெரிய நாடுகள்ல இருக்குது. அந்த லேக்குகள் எல்லாம் எவ்வளவு டீப் எவ்வளவு ஆழம்ன்றத தேடி அலைஞ்சாங்க. கடைசியில எங்க நின்றாங்கன்னா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் அம்மான் இருக்கக்கூடிய டெட் சி, அந்த அல் பஹ்ருல் மஜ்ஜித், அந்த டெட் சி அதுதான் இந்த கடல் மட்டத்திலிருந்து ஆக டீப்பான ஏரியாண்டு
சென்ற நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில அவங்க ஆய்வுடைய முடிவை வெளிப்படுத்தினாங்க. ஆனா அல் குர்ஆன் இத சுப்ஹானல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாக இத சொல்லிருச்சு. குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்தி, ரோமியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை பத்தி குர்ஆன் பேசுது. பேசும்போது அந்த யுத்தத்துல ரோமியர்கள் தோத்து போனாங்க. பாரசீகர்கள் பெர்சியன் அந்த ஈரானுடைய பாரசீக மக்கள் அந்த சாம்ராஜ்யம் வல்லரசு வெற்றி பெற்றது. அந்த பாரசீகம் வெற்றி பெற்றது. ரூம் ரோமியர்கள் தோத்து போனார்கள். எங்க தோத்து போனாங்க என்று சொல்லும் போது குர்ஆன் சொல்லுது இந்த பூமியில ஆக தாழ்வான இடத்துல அவர்கள் தோத்து போனார்கள். அவங்கள தோல்வி கடைசி ஃபைனல் அந்த சண்டையுடைய கடைசி முடிவு எங்க நடந்துச்சுண்டா கடைசியில ரோமியர்கள் கொடிய கீழே போட்டு சரண்டர் ஆனது டெட் சி, அந்த பஹ்ருல் மஜ்ஜித் ஜோர்டானுடைய அந்த பகுதியில தான் அவங்க கடைசியாக தோத்து போனாங்க. அவருடைய கொடிய கீழே போட்டாங்க. எனவே குர்ஆன் அதை சொல்லும் போது அத்னல் அர்த் என்று சொன்னா லோவஸ்ட் பிளேஸ் இன் தி எர்த். சொல்லப்பட்டிருக்கிறது அல் அர்த் பூமியுடைய பாகங்களில் மிக தாழ்வான டீப்பான அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் அவர்கள் தோற்று போனார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லுது. அதை சொல்லிட்டு போற போக்குல இவர்கள் உலகமெல்லாம் பிரட்டி உருட்டி பல கோடி டாலர்களை செலவழிச்சு கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்லுகின்ற தத்துவங்களை குர்ஆன் போற போக்குல சொல்லிட்டு போகுது. கண்ணியமான சகோதரர்களை, இரும்பு சென்ற நூற்றாண்டுல தான் இரும்பை பற்றிய சரியான ஒரு தகவல் புவியியல் ஆய்வாளர்கள் வெளியிட்டாங்க. இரும்புடைய அந்த ரோ மெட்டீரியல், அயனுடைய ரோ மெட்டீரியல் அது EF என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றுதான். அதனுடைய அதாவது EF இல்ல SE என்ற ரோ மெட்டீரியல் தான் இரும்புக்குரிய மூல பதார்த்தம். அது இந்தியாவுல கனடா போன்ற நாடுகள்ல நிறைய பூமியில கிடைக்குது. பூமியில தான் எடுக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது இரும்பை நாங்கள் அன்சல்னா இறக்கினோம். அன்சல்னா மேலிருந்து கீழே இறக்கிறதுக்கு சொல்றது. குர்ஆன்ல அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, மேலிருந்து நாங்கள் தண்ணீரை மழையாக பொழிய வச்சோம். வஅன்சல்னா இலைஹிமுர் ருசுல, ரசூல்மார்களை இறக்கினோம், வேதங்களை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வேதங்களை இறக்கிறது, மழைய தண்ணியை இறக்கிறது அன்சல்னா எந்த வார்த்தையோ அதே வார்த்தையை இரும்புக்கு குர்ஆன் சொல்லுது. வஅன்சல்னல் ஹதீத, நாங்கள் இரும்பை இறக்கினோம் மேலிருந்து. சென்ற நூற்றாண்டுடைய கடைசியில புவியியல் ஆய்வாளர்கள் சொன்னாங்க இந்த இரும்புடைய ரோ மெட்டீரியல் இந்த SE இதுக்கும் பூமிக்கும் சம்பந்தமே இல்லை, இது பூமியில உருவாகிற ஒன்று அல்ல. இது பல 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த கேலக்சியில பெரிய வெடிப்புகள் மோதல்கள் உண்டாகிச்சு. அந்த நேரத்துல இந்த SE என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் பாறைகள் பூமியில வந்து விழுந்து அது பூமியை பொத்து உள்ளே சென்று அது மண்ணோட கலந்து பல 1000 வருடங்களுக்கு பிறகு இப்ப அது பூமியிலிருந்து வெளியாகுது. இல்லண்டா இந்த SE என்று சொல்லக்கூடிய பதார்த்தம் இது மண்ணிலிருந்து உருவாக முடியாது. மண்ணுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இது அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. இது வெளியே அதாவது வேற அதாவது இந்த பிளானட்டுகள் இந்த கோள்கள்ல தான் இப்படியான பதார்த்தங்கள் இருக்குது. அந்த கோள்கள்ல இருந்து இந்த எரி பொருள்கள் கீழே விழுந்ததுல பல 1000 வருடங்களுக்கு முன்பாக விழுந்த பெரும் பெரும் பாறைகளாக இது விழுந்து பூமியை பொத்துக்கொண்டு கீழே போய் அது பல 1000 வருடங்களுக்கு பிறகு மண்ணிலிருந்து இப்ப அந்த பதார்த்தம் வெளியாகுது. இது பூமியில உருவானது இல்லை என்பதை இவங்க இப்ப சொல்றாங்க. குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் எப்பயோ சொல்லிவிட்டது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரமாகுது. வெறுமனை அறிவியலை பேசி நாங்க இந்த வெறுமனை சயின்ஸையும் இந்த அஸ்ட்ரானமிக் வானவியலையும் பற்றி பேசுவதற்காக இங்கே நாங்கள் ஒன்று கூடவில்லை. நாங்கள் குர்ஆனுடைய சமூகம், இது குர்ஆனுடைய மாதம். நாங்கள் குர்ஆனுடையவர்களாக ஆக வேண்டும், குர்ஆனுடைய சமூகமாக வாழ வேண்டும். குர்ஆன் எங்களை எல்லா நேரத்திலும் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுது, வழிகாட்டுது, எங்களை கைட் பண்ணுது. அந்த குர்ஆனை நாங்க கையில எடுக்கணும், நெஞ்சங்களில் எடுக்கணும், வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். எங்களுடைய பாதையில நடக்கிற நடை குர்ஆனுடைய நடையாக இருக்க வேண்டும். ரோட்ல இப்ப பள்ளியை முடிச்சுட்டு வெளியே போறீங்க, நீங்க ரோட்ல போவீங்க,
அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு அந்நிய பெண்களை பார்த்து கொண்டு போகுகின்ற பார்வை குர்ஆனுடைய பார்வை அல்ல. உங்களுடைய பார்வை குர்ஆனுடைய பார்வையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வியாபாரம் குர்ஆனுடைய வியாபாரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நாவு, எங்களுடைய கண்ணுடைய உபயோகம், மனைவியோட நடந்து கொள்றது, பிள்ளைகளோட நடந்து கொள்றது, சுபஹானல்லாஹ், அந்நியர்களோட, பிற மத சகோதரர்களோட எவ்வளவு பண்பாடாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு அவர்களோடு பழக வேண்டும். எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லுகின்ற உற்ற நண்பர்களாக ஆக்கிவிடாதீங்க. அப்படியும் சொல்லுது. அதே நேரத்தில் அவர்களோட நீங்க நல்ல விதமாக பண்பாடாக நடந்து கொள்வதற்கு அவர்கள் உங்களுடைய ஹர்பி காபிர்களாக, உங்களை கொள்ளுகின்ற எதிரிகளாக இல்லாத வரைக்கும், அவர்கள் உங்களோடு கலந்து உறவாடுகின்றவர்களாக இருக்குகின்ற வரைக்கும் நீங்கள் சிறந்த பண்பாடுடைய சமூகமாக அவர்களோடு நடந்தவர்களுடைய உள்ளங்களில் ஈமானிய இஸ்லாமிய வித்தை வித்திடுவதற்கு இஸ்லாம் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. எனவே எல்லா அடிப்படைகளிலும் அல் குர்ஆன் எமக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அந்த குர்ஆனை நாங்கள் நெஞ்சால் உள்ளத்தால் நேசிக்கின்றவர்களாக, கற்றுக்கொள்கின்றவர்களாக, அதை பரப்புகின்றவர்களாக, வாழ்விலை எடுத்து நடப்பவர்களாக, அதை படிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். சகோதரர்களே, 2 நிமிடம் இருக்கு, நான் சரியா முடிச்சிருவேன். கைமை யாரும் பார்க்க வேணாம். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா? நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா? அவங்களுக்கு பிரசிடென்டோட போய் பேசலாது, எம்பியோட, மினிஸ்டரோட. இடையில எத்தனையோ செக்யூரிட்டி, எத்தனையோ செக் பாயிண்ட்கள், எத்தனையோ பர்சனல், அவரோட செக்ரட்டரி. ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் நாங்கன்னு சொன்னாலும் அவரோட ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் என்னன்னு கேட்டு அப்படியே அனுப்பிடு அப்பான்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். நேற்று வரை ரோட்ல தெரிஞ்சவன் அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுண்டா அவனோட பேசலாது. அவன் 2 மணிக்கு போய் நான் பேச அடிச்சு வரட்டும், அவனுக்கு தலை இல்லையா பைத்தியக்காரன், 2 மணிக்கு வந்திருக்கிற இது நேரமா போ வந்து வரட்டுவானு. கண்ணியமான சகோதரர்களே, அரசனுக்கெல்லாம் அரசன் எங்களுடைய ரப்பு. 1 மணிக்கு உங்களுக்கு பேசணும், ஏதாவது தடை இருக்கிறார். 1 மணிக்கு நீங்க அல்லாஹ்வோட பேசுறதுக்கு காபாவுக்கு போகணுமா? இல்ல, உங்களோட ரூம்ல, உங்களோட வீட்டுல 1 மணிக்கு முழிப்பு இருக்குது. ஷேக் சாதி சொல்றாங்க, உங்களுக்கு 1 மணிக்கு முழிப்பு வருகிறது, 2 மணிக்கு ஒன்றுக்கு போறதுக்கு கண்ணை பொத்திட்டபடியே ஒன்றுக்கு போயிட்டு வந்து கண்ணை பொத்தி தூக்கத்தை கலைச்சிடாம படுத்துக் கொள்றதுக்கு அல்ல. அல்லாஹ் எழுப்புறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை தட்டி எழுப்புது. அடியானே, நீ நிறைய பாவம் செஞ்சிருக்கிறாய், நீ என்னிடத்துல தௌபா செய். ஒத்தரும் இல்ல, இருட்டு, எல்லாரும் தூங்குறாங்க, உலகமே தூங்குது. நீ ஒரு வாரத்தை தௌபா செய். நீ நாளைக்கு மௌத்தாக இருக்கிறாய், உனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, உனக்கு 2 கிழமை தான் இருக்குது. தௌபா செய் அடியானே, நான் மன்னிச்சிடறேன். அல்லாஹ் எழுப்பி விடுறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை எழுப்புது. அடியானே, உனக்கு நிறைய பிரச்சனையோட இருக்கிறாய், நிறைய கவலைகளோட இருக்கிறாய், கடன் பிரச்சனையில நீ அவதிப்படுறாய், தெரியும். எலும்பு கேளு, எல்லாரும் தூக்குறாங்க, நீ கொஞ்சம் உழு எடுத்து 2 ரக்காத் தொழுது என்னட்ட கேளு, நான் தாரேன். புகாரியுடைய ஹதீஸ், இரவிலே ஒருவனுடைய தூக்கம் கலைந்து திடீரென்று முழிக்குகிறான். அந்த முழிப்பிலே அவன் 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓதி அவன் துஆ செய்தால் குபில துஆவுஹு, அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த முழிச்ச நேரத்திலேயும் அவன் அல்லாஹ்வோட இருக்கிறான்றது அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். இந்த அடியானுக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு பாருங்க, அந்த நேரத்துல கூட என்ன மறக்காம என்ன கேட்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். கண்ணியமான சகோதரர்களே, பள்ளியில நாங்க 1000 பேர் பார்க்க கொள்ள துவா செய்வோம், ஆமீன் சொல்லுவோம், துவா கேட்போம், எல்லாம் செய்வோம். ஆனா அந்த இருள்ல, அந்த இருட்டுல, உங்களோட ரூம்ல, உங்களோட கடையில சுப்ஹானல்லாஹ் ஒன்றுக்கு போயிட்டு வந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்துல நாங்க ஏன் கையேந்த கூடாது? இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுங்க, அல்லாஹ்வோட பேசுறீங்க. புகாரியுடைய ஹதீஸ் சொல்லுது, ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பா, தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு பேசுகிறார். முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் பதில் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அப்தி. அல்லாஹ் சொல்றான், இந்த அடியானை புகழ்ந்துட்டான். நாங்க யாரு? அந்த ரப்பு யாரு? இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா? தொழுகையில நுழைங்க. அல்லாஹ் உங்களோட பேசணுமா? அல்லாஹ் உங்களோட பேச விரும்புறீங்களா? அல்லாஹ்வுடைய பேச்சு உங்களோட லிங்க் ஆகணுமா? அல்லாஹ்வோட நீங்க பேசணும், அல்லாஹ் உங்களோட பேசணுமா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை விரிங்க, ربك يخاطبك ويتكلم معك ويتحدث معك وينذرك ويبشرك ويأمرك وينهاك. உங்களோட ரப்பு உங்களோட பேசுறான், எனக்கு புத்தி சொல்றான், எனக்கு ஆறுதல் சொல்றான்,
எனக்கு நன்மாராயம் சொல்றான், பாவம் செய்ய வானாண்டு தடுக்கிறான், நரகத்துடைய வழியில போயிடாத அடியானே என்று சொல்றான், அன்பா பேசுறான். ஏன் ரப்பு என்னோட பேசுறான் குர்ஆன். எனக்கு பேப்பர் வாசிக்க தெரியும், சிங்களம் வாசிக்க தெரியும், இங்கிலீஷ மலமலன்னு வாசிப்பேன். அல்லாஹ்வுடைய கலாம் எனக்கு ஓத தெரியாது. அழுங்க சகோதரர்களே, இரத்த கண்ணீர் வடிக்கணும். ரமலானுடைய மாதம் நேரகாரங்களை ஒதுக்கி குர்ஆனை படிங்க. இந்த பள்ளியில ஹஜ்ரத் விரும்பினா இன்ஷா அல்லாஹ் நீங்க 5 பேரோ 10 பேரோ லோகருக்கு போற ஹஜ்ரத் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க, அசருக்கு போற 1/2 மணி நேரம் தாங்க, நாங்க குர்ஆன் ஓதுறோம், உங்களை திருத்துங்க. எனக்கு ஓத தெரியாது, வெட்கப்படாதீங்க. குர்ஆன் ஓதுவதற்கு வெட்கமா? வெட்கம் இல்ல, கோழைத்தனம் இது. தைரியப்படுங்க. தேவபந்தில் என்னோட ஒரு லோயர் படிச்சாரு. அவரு அலிகட் யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆயின லோயர். அவர் என் ரூமுக்கு பக்கத்துல தங்கி இருந்தாரு. அவர் ஹதீஸ் படிக்கல, அலிஃப் பா தா தா குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார். அவர் மோசமான லைன்ல இருந்தவர். ஜமாத்துல ஈடுபட்டு 3 நாள் போய் அவரோட வாழ்க்கையில திருத்தம் வந்து முழு ஃபேமிலியையும் கொண்டு தேவபந்தில தங்க வச்சு வசதியான ஃபேமிலி பேக்ரவுண்ட். அவரோட பிள்ளைகள் எல்லாம் ஓத வருவாங்க, பிள்ளைகள் எல்லாம் ஹாஃபிஸ் ஆகிறாங்க, வாப்பா தஜ்வீத் படிக்கிறாங்க. முழு குடும்பமும் குர்ஆனை படிச்சு ஹாஃபிஸ் ஆகிட்டு இருந்து போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கிராண்ட் பாஸ்ல ஒருத்தர சந்திச்ச ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால 50-52 வயசு இருக்கும். பேக் ஃபைனல் எடுத்து அதுல எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, கிளாஸ் போகணும்ன்றார். என்ன கிளாஸ்? ஜப்பானீஸ் லாங்குவேஜ் படிக்க போறேன். அவர் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு. ஜப்பானுக்கு வேறொரு கம்பெனிக்கு போறதுக்கு ஜப்பானீஸ் லாங்குவேஜ் எவனுடைய பாஷையை படிக்கிறதுக்கு 52 வயசுல பையில தூக்கிட்டு ஆபீஸ் காசு கட்டி படிக்கிறதுக்கு போறாரு. ஏன் நாங்க அல்லாஹ்வுடைய கலாம கற்க கூடாது, எங்களுடைய ஓதல்களை திருத்தக்கூடாது, தஜ்வீத படிக்க கூடாது, குர்ஆனை ஓதுறதுக்காக ஹஜ்ரத்ல காலம் அடிச்சு உட்காரக்கூடாது? அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனோடு நெருங்கிய உறவும் தொடர்பும் உள்ள வீடுகளா எங்களுடைய வீடுகள் மாற வேண்டும். மக்ரிப் ஆகிட்டா பாட்டும் மியூசிக்கும் நாடகமும் படமும் உள்ள வீடுகளாக இல்லாம குர்ஆனுடைய சத்தம் உள்ள வீடுகளாக. கடையில ஓதுங்க டைம் இருக்கிறா, ராசி இல்லையா, கடையில குர்ஆனை விரிச்சோதுங்க, அல்லறதுக்கு வந்து குர்ஆனை படிங்க. இப்படிப்பட்ட குர்ஆனுடைய சமூகங்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், குர்ஆனோடு ஒரு நெருங்கிய உறவை எங்களுக்கு தந்தருவாயாக. குர்ஆன் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக எங்களை ஆக்கிவிடுவாயாக. குர்ஆன் எங்களுக்கு எதிராக வாதிடக்கூடிய நிலைமையை ஆக்கிரத்திலே உருவாக்கி விடாதே யா அல்லாஹ். இந்த முழு நாட்டிலையும் குர்ஆனை பரப்புவாயாக. குர்ஆனுடைய இல்மை, அமலை, குர்ஆனுடைய தாவாவை முழு உலகத்திலையும் பரப்புவதற்கு எங்களுடைய உடலை, பொருளை, காலத்தை, நேரத்தை, பணத்தை நீ காரணமாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய செல்வங்களாக, குர்ஆனுடைய ஹாஃபிதுகளாக, குர்ஆனை நெஞ்சிலே சுமந்த செல்வங்களாக நீ ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.